இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 2 வாளி ஊற்றினாலே போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, மீன் தொட்டி க்ளீன் பண்ணி நேற்று வாங்கிட்டு வந்திருக்கிற ஸ்டோன்லாம் எடுத்து செட் பண்ண போகிறேன். தொடர்ந்து நீங்கள் பிளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீன் தொட்டி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி பழைய வீட்டில் நான் வச்சு மீன் வளர்த்தது. இப்போ புது வீட்டில் இப்போ ரீசெண்டாக மீன் தொட்டி நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ மீன் வளர்த்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு இருக்கீங்க, மோட்ரு வைங்க, ஸ்டோன் வைங்க, ஃப்ளவர் பாட்லாம் வைங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலே போயிட்டு நேற்று விருதாச்சலத்துலேயே நம்ம வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸ்டோன் வந்து 30 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம். மொத்தம் 3 பாக்கெட் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அடுத்து ஸ்டிக்கர், மீன் தொட்டியில் பேக்ரவுண்டில் நம்ம ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து மீன் தொட்டியில் இருக்கிற தண்ணியை வெளியில் எடுத்துட்டு புது தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம சூப்பராக இப்போ ரெடி பண்ண போகிறோம். மீன் தொட்டிக்கு மூடியும் பாருங்கள், நேற்று நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். மூடி சம்திங் இங்கே இருக்குது பாருங்கள், சின்ன ஸ்டோனில் 2 பாக்கெட்டு. இது கலரு, அது வந்து கலர் கிடையாது. நெக்ஸ்ட்டு பெரிய ஸ்டோனு, இது வந்து நம்ம மீன் தொட்டியில் ஒட்ட போகிறோம். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த பூலாம் வந்து 15 ரூபா. மொத்தம் ஒரு 6 பூ நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ இந்த மீன் தொட்டியை க்ளீன் பண்ணி அதில் இதெல்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சு செட் பண்ண போகிறோம். நேற்று நம்ம வந்து ஸ்கூட்டியை ரெடி பண்ணியிருந்தோம், போயிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பார்த்தீங்களா, வாட்டர் வாஷ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி நம்ம ஸ்கூட்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஃபெஃபிக்யூ வச்சு சூப்பராக வந்து ஒட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துலையும் பாருங்கள், இது வந்து இப்போ நான் புதுசாக மாற்றவே இல்லை. உடஞ்சது ஃபுல்லாக எனக்கு வந்து ஃபெஃபிக்யூக்கு வச்சு சூப்பராக அவங்க வந்து ஒட்டி வண்டி எப்படி புதுசாக பாருங்கள் வாட்டர் வாஷ் பண்ணி சூப்பராக பளபளன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அந்த எதிர்க்க வந்த பையன் இடித்ததில் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து டேமேஜில் இருந்தது. சூப்பராக பாருங்கள், இப்போ இதை உள்ளே தள்ளிக்கலாம், வெளியில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த சைடில் உடஞ்சிருந்து பார்த்தீங்களா, இதையும் வந்து ஃபெஃபிக்விக் வச்சு சூப்பராக ஒட்டியிருக்கிறாங்க. வண்டி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, சூப்பராக நம்ம வந்து புது வண்டி மாதிரி பலன்னு கொண்டு வந்திருக்கோம். ஓகே, நம்ம வந்து மீன் தொட்டிக்கு தண்ணி மாற்றுற வேலையை பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணிலாம் நான் வெளியில் எடுத்து ஊற்றிட்டு புது தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மீனை வந்து ஒரு வாளியில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துப்போம். ஸ்கூட்டி இப்போ பார்த்துருப்பீங்க, சூப்பராக பாருங்கள், ஃபெஃபிக்விக்லாம் வச்சு ஒட்டி நமக்கு புது வண்டி மாதிரி நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த மீன் தொட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு வாளி எடுத்துகிட்டு வந்து இந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணி இந்த மீனெல்லாம் பிடிச்சி நம்ம வாளியில் வச்சுட்டு பழைய தண்ணியை வெளியில் ஊற்றிட்டு புது தண்ணி நம்ம மாற்றிட்டு எடுத்து வச்சிருக்கிற ஸ்டோனு ஃப்ளவரெல்லாம் நம்ம அதில் செட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு மீனை வந்து ஒரு பக்கெட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த மீனை வந்து இந்த பக்கெட்டில் மாற்ற போகிறேன். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் காஃபி வடிகட்டுறது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதால் பிடிச்சி இப்போ இதில் வந்து நான் விட போகிறேன். ஃபஸ்ட்டு இதிலேருந்து தண்ணியை வந்து நம்ம ஒரு 2 ஜக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி போதும்னு நினைக்கிறேன், இன்னொரு ஜக்கு எடுத்துக்கலாம். இப்போது இந்த வடிகட்டுற எடுத்து இந்த மீனெல்லாம் இப்போ நம்ம இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீன் மாட்டிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மீனும் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த சைடில் நம்ம பிடிப்போம். அடுத்து இந்த சைடு. ஐயோ, ஆக்சுவலி ஒரு மீன் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதை வாங்கிட்டு வரணும். ஷார்க் ரொம்ப பாருங்க
ஆக்ரோஷமாக இருக்குது. பேசாமல் நம்ம கையாலே எடுத்துடலாம். கையாலே பிடிச்சிப்போம்மா. ஐயோ, பரவாயில்ல, வாளியிலே விழுந்துருச்சு. அடுத்த மீன் பிடிக்க முடியலையே. ஒரு மீன் பிடிச்சிட்டோம். அடுத்து இன்னும் 2 மீன் இருக்குது. ஒரு மீன் பிடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு மீன் தான் இருக்குது. நமக்கே டோக்கா கொடுக்குறாங்கப்பா. பிடிச்சிட்டோம். பாருங்கள், எல்லா மீனும் நம்ம இப்போ வந்து வாளியில் விட்டுருக்கோம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து வெளியாக்குவோம். பாருங்க எவ்வளோ கழிவுகள்னு சொல்லி இந்த வடிகட்டுற வேஸ்ட்டு. இப்போ அந்த தண்ணியை நம்ம வெளியாக்குவோம். தண்ணி எடுக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை, அதனால் இதில் இருந்த மீனெல்லாம் அந்த ஜெக்கில் வந்து விட்டுருக்கோம். பாருங்கள், எல்லாமே இதில் மேய்ஞ்சிட்ருக்கு. நம்ம இந்த வாளியில் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியெல்லாம் எடுத்து வெளியில் ஊற்றிட்டு அப்புறம் புது தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம்லாம் ஒரு 3 மாதத்துக்கு தண்ணி மாற்றுறதா இல்லை. இதுதான் ஃபைனல். 3 மாதம் 4 மாதம் கழித்து தான் நம்ம வந்து தண்ணி வந்து மாற்ற போகிறோம். இப்போ அந்த ஸ்டோன் வைக்கிறதுக்காக இப்போது தண்ணி வந்து நான் மாற்றுறேன். இல்லைன்னா மாற்றிருக்க மாட்டேன். இந்த தண்ணியை நான் விட்டுருப்பேன். இப்போ போயிட்டு நம்ம வெளியில் ஊற்றிட்டு வரலாம். உட்டு வர வீணாக்குது. இது போயிட்டு வெளியில் ஊற்றிட்டு வந்துட்டு இன்னும் 2 வாளி தண்ணி இருக்குது. ஃபைனலாக பாருங்கள், 1 வாளி தண்ணி நம்ம கீழே ஊற்றிட்டோம். இப்போ 2வது வாளி. இது வந்து இப்போ நான் தொட்டியோடு தூக்கிட்டு போயிட்டு வெளியில் கழுவ போகிறேன். இதை நம்ம போயிட்டு ஊற்றிட்டு வந்துடலாம். 2 வாளி தண்ணி இது வரைக்கும் 3/4 தொட்டி பிடிக்குது. 2 வாளி தண்ணி. ஓகே, இதை போயிட்டு ஊற்றிட்டு வந்துடலாம். மீன் தொட்டி பாருங்கள், சூப்பராக நம்ம இப்போ வந்து மீன் தொட்டியை வாஷ் பண்ணிட்டோம். இதை அப்படியே இப்போ தூக்கிட்டு போக வேண்டியதான். ஃபைனலாக இப்போ நம்ம மீன் தொட்டியை வாஷ் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கோம். மீன் தொட்டிக்கு புது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மோட்டர் ஆன் பண்ணுவோம். நான் ஆக்சுவலி கீழே போர் தண்ணி தான் நான் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மோட்டர் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தண்ணி தான் நான் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டேங்க்கில் இருக்கிற தண்ணி. இதுதான் இப்போ வந்து கீழே போர்லேருந்து வர்ற தண்ணி. இந்த தண்ணி தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வாரியில் பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 2 வாளி ஊற்றினாலே போதும். நம்ம 3/4 வாளியாக நம்ம ஒரு 3 டைம் ஊற்றிக்கலாம். இப்போ போதும், ஏன்னா தூக்கிட்டு போக முடியாது. இப்போ இதை போயிட்டு நம்ம ஊற்றிட்டு வரலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ 3/4 வாளி தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த டேங்க்கில் வந்து நம்ம இந்த தண்ணியை ஆட் பண்ணலாம். ஒரு வழியாக நம்ம வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்ம அதிகமாகவே தண்ணி வந்து வச்சுருக்கோம். 3/4 டேங்க் வந்து இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது வரைக்கும் நம்ம இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான். ஓகே, அதில் வந்து நம்ம மூடி வச்சிட்டோம்னா கரெக்டாகிடும். இந்த டைம் தண்ணி வந்து நிறையா வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஸ்டோன் எல்லாமே இப்போ நம்ம உள்ள அழகாக வந்து அடுக்கி வச்சிடலாம்.
ஃபஸ்ட்டு நான் ஸ்டோன் எல்லாம் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு தண்ணியில் கழுவிட்டு தான் நான் இப்போ இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஸ்டோனில் எதாவது டஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே இந்த தண்ணியிலே இருந்துரும். பாருங்கள், டஸ்ட்லாம் நிறைய மேலே மிதக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டோனை நம்ம வந்து இந்த தண்ணியில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட்டாக கட் பண்ணி நான் அலசிட்டு தான் நான் இதில் வந்து சேர்த்துட்ருக்கேன். 2 பாக்கெட் ஸ்டோனை பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பெரிய ஸ்டோனை வந்து அலசி அதை பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நல்லா உள்ளார கையை நம்ம எடுத்து கொண்டு போயிட்டு ஸ்டோனை வந்து ஆட் பண்ணணும். மேலேருந்து போட்டோம்னா கிளாஸ் வந்து உடஞ்சிரும், கண்டிப்பாக உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக தண்ணிக்குள்ளே கொண்டு போயிட்டு வைக்கணும். அப்படியே நம்ம உள்ளே கையை வச்சு எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே பொறுமையாக நம்ம வச்சாலே போதும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள். இந்த கல்லில் நம்ம அப்படியே டைரெக்டாக கொட்டியிருந்தோம்னா தண்ணி ஃபுல்லாக அழுக்காயிருக்கும். அதனால் தண்ணியில் அலசிட்டு தான் நம்ம எப்போவுமே ஸ்டோனை வந்து புது ஸ்டோன்லாம் ஆட் பண்ணணும். பாருங்கள் தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ஃபைனலாக நம்ம மீன் தொட்டியில் சூப்பராக ஸ்டோன் வந்து செட் பண்ணியாச்சு. இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். அதனால் பாக்கெட்டை வந்து நம்ம டேரெக்டாக தண்ணியில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இந்தமாரி செப்ரேட்டாக தண்ணியில் அலசிட்டு தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு அந்த பூவையும் அலசிட்டு நம்ம உள்ளார எடுத்து வைக்கலாம். இப்போ பூவையும் தண்ணியில் எடுத்து நம்ம அலசிட்டோம். இப்போ எங்கெங்கே வைக்கணுமோ நம்ம கரெக்டாக வைப்போம். இந்த பூ வந்து நம்ம சென்டரில் வைக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோனுக்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்டோன் எல்லாம் தள்ளிப்போம் இந்த பூ வைக்கிறதுக்காக. பாருங்கள், அடுத்த பூவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வச்சுட்ருக்கோன்னே. அடுத்து இந்த பூ இந்த சைடில் வைக்கலாம். இன்னும் 3 பூ இருக்குது. க்ரீன் இந்த இடையில வைப்போம், கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வைப்போம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த க்ரீன் நம்ம இந்த சைடில் வைக்கலாம். சூப்பராக பாருங்கள், மீன் தொட்டிக்கு தண்ணி புதுசாக ஆட் பண்ணி இப்போது ஸ்டோன்லாம் நம்ம அழகாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ உள்ளார காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் 3 பாக்கெட் ஸ்டோனு, ஒரு 6 பூ வந்து நம்ம சேர்த்துருக்கோம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கிற மீனை நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணலாம். இங்கே இருக்கு பாருங்கள். இப்போ இந்த மீனெல்லாம் நம்ம தண்ணியில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணுவோம். இப்போ 2 மீன் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு மீனாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் இப்போ நம்ம டேங்க்குள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் பாருங்கள் ஏதோ புது வீட்டு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க போல். யாருமே மேயவே இல்லை, எல்லாம் சைலண்டாக இருக்கிறாங்க. ஒரு 3 மீன் மட்டும்தான் மேய்ஞ்சிட்ருக்கு. எல்லாம் பாருங்கள் அமைதியாக இருக்காங்க, யாரும் மேயவே இல்லை. இந்த ஸ்டோன்லாம் வைக்காதப்போ சூப்பராக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சோ. ஸ்டோன் பூலாம் வச்சதுமே ரொம்ப அமைதியாக இருக்குது மீன். கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற புது மூடியை வந்து செட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மூடியை வந்து இப்போ நம்ம மீன் தொட்டியில் வச்சு மூடிடலாம். மீன் தொட்டி சூப்பராக நம்ம வந்து இப்போது புது தண்ணி மாற்றி ரெடி பண்ணியாச்சு. எல்லா மீனும் எப்படி மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். இப்போது லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தான் பண்ணணும்.
இந்த ஸ்டிக்கரை மட்டும் நம்ம வந்து அழகாக பின்னாடி டேப் வச்சு சூப்பராக நம்ம வந்து ஒட்டி விடணும். ஒரு பியூரிஃபை வைக்கணும், ஒரு லைட் வந்து வைக்கணும். அது கூடிய சீக்கிரம் நம்ம வந்து வாங்கி வைக்கலாம். இப்போது பாருங்கள், சூப்பராக பர்ஃபெக்டாக நம்ம வந்து மீன் தொட்டியை க்ளீன் பண்ணி புது ஸ்டோனு, புது பூவு, புது மூடி, சூப்பராக நம்ம மீன் வந்து செட் பண்ணியிருக்கோம். நேற்று ஒரு 2 ஜோடி மீன் வாங்கிட்டு வந்து விட்டுருக்கோம். அழகாக பாருங்கள், நம்ம தொட்டியில் மொத்தம் 9 மீன் மேய்ஞ்சிட்ருக்கு. 1 மணி நேரமாக நம்ம கஷ்டப்பட்டு மீன் தொட்டிக்கு புது தண்ணி மாற்றிருக்கோம். இப்போ 2 வீக் ஆகுது நான் மீன் வாங்கிட்டு வந்து விட்டு. இப்போ தான் நான் வந்து தண்ணி ஃபர்ஸ்ட் டைம் மாற்றிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 2 மந்த் 3 மந்த் கழிச்சு தான் நான் வந்து தண்ணி வந்து மாற்றுவேன். இதுவே ஏகப்பட்ட கஷ்டம். ஆக்சுவலி நம்ம பாருங்கள், தண்ணி கொண்டு போயிட்டு வெளியில் ஊற்றணும், மீனை சேஃபாக எடுத்து வைக்கணும், திரும்ப அந்த ஸ்டோனு ஃப்ளவர்லாம் வாஷ் பண்ணணும், திரும்ப எல்லாத்தையும் நம்ம வந்து புது தண்ணியை விட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை. 1 மணி நேரம் நம்ம கஷ்டப்பட்டால் தான் மீன் தொட்டியை புது தொட்டியாக நம்ம வந்து மாற்ற முடியும். அதுவும் இல்லாமல் தொட்டியும் நம்ம வந்து புதுசாக வாஷ் பண்ணணும். பார்க்குறதுக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஏகப்பட்ட வேலை இருக்குது. மீன் வளர்க்குறதுங்கிறது ஈஸி கிடையாது. இப்போ இந்த தொட்டிக்கு நான் செலவு பண்ணியிருக்கிறதே ஒரு 2000 சம்திங் நான் செலவு பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி நேற்றையே 2 ஜோடி மீன் வாங்கி வந்து விட்டுருக்கேன். குறைஞ்சது இப்போ நம்ம தொட்டியில் 9 மீன் இருக்குது. சூப்பராக பார்த்தீங்கன்னா புது மூடியெலாம் போட்டு இப்போ மீன் தொட்டியை பர்ஃபெக்டாக எடுத்து வச்சாச்சு. இன்னும் நம்ம ஸ்டிக்கர் மட்டும் மீன் தொட்டியில் ஒட்டாமல் இருக்குது. அதுக்கு டபுள் டேப் வந்து நான் வாங்கிட்டு வரணும். டேப் வந்து வீட்டில் இல்லை. டேப்பை வாங்கிட்டு வந்துட்டு மீன் தொட்டியில் பேக் சைடில் நம்ம அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்டு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த விளாகில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.